ப்ரோ ஆல்டோ பத்தி பேசுங்க. வரலாறே சொல்றேன் ப்ரோ. இந்த சின்ன கார்கள்னாலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது நம்ம நாட்டில் இன்னி வரைக்குமே இருந்துகிட்டு தாங்க இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மாருதி 800 அப்புறம் ஆல்டோ வந்திருந்தாலும் பட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல 1979 இதோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துச்சு. டோட்டலா 8 ஜென்ரேஷன் இருக்குங்க. ஜென்னு, மாருதி 800 எல்லாமே ஆல்டோங்கிற பேரை ரீபேட்ச் பண்ணி தான் நம்ம ஊர்ல லான்ச் பண்ணிருக்காங்களே ஒழிஞ்சு இது மொத்தத்துக்கும் அடிப்படை ஆண்டவனே ஆல்டோ தான். அதனாலதான் செல்லமா நாங்க அதை லார்டுன்னு சொல்லி கூப்பிடுவோம். மாருதி 800 வந்து லான்ச் ஆகி பீப்புள்ஸ் கார்னு பேர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நியூ டிசைனா, ஒரு நியூ ட்ரெண்டா, பீப்புளுக்கு புதுசா கண்களுக்கு தென்படுற மாதிரி லான்ச் பண்ணாங்க. ஒரு 1.1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் ஒரு 800cc 5 ஸ்பீட் பெட்ரோல் இன்ஜினும் லான்ச் பண்ணாங்க. 2010 கே சீரிஸ் வருது, 2012 செகண்ட் ஜென்ரேஷன், அடுத்து 2019 அடுத்த ஃபேஸ் லிஃப்ட். நடுவில் செலிரியோக்காக ஆல்டோ 800 மட்டும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கேட்டனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. 800 லான்ச் பண்ணி பெரிய சக்சஸ் அப்புறம் இந்த காரை லான்ச் பண்ணும்போது இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அது ஒரு ஓபன் ஆர்ம்ஸா ஏத்துக்கிட்டு இந்தியால லார்ஜஸ்ட் செல்லிங் கார், நம்ம வீட்டுல ஒரு கார் நிக்குதுன்னு சொல்லி அந்த கனவை நிறைவேற்றின காரை ஒரு கேவலமா ஒரு டிஸ்கிரிமினேட்டா நடத்துறது வந்து இன்னி வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்து அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படிக்கும் போது ஐ வாஸ் ஷாக்டு லிட்டரலி. மேக் வே ஃபார் த கிங். அம்மர் வரும்போது இந்த மாதிரி தகர டப்பாலாம் ஒதுங்கி போய் தான் ஆகணும், ரிவர்ஸ் எடு, பயந்து ரிவர்ஸ் எடுக்கிறான், யாரோட கமெண்ட்டையும் தனியா எடுத்து போட்டு உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல. ரெண்டே விஷயம் தான். ஏரியா கூசா அவன்கிட்டலாம் வச்சுக்காத. ஒத்துக்கிறேன், அந்த எந்த காரோட டார்க்லயும் பவர்லயும் பில்ட்லயும் சைஸ்லயும் ஆல்டோ காவாசி கூட வராது. ஆனா அது பார்க்காத மழை, வெயில், பனி, புயல், போகாத ஹில்ஸ் கிடையாது, பார்க்காத கிலோமீட்டர் கிடையாது, செட் பண்ணாத மைலேஜ் கிடையாது. என்ட்ரி ஹேட்ச்பேக் கார் ஆஃப் தி இயர் 2013, பீப்புள்ஸ் கார் ஆஃப் தி இயர் 2022, என்ட்ரி கார் ஆஃப் தி இயர் 2023, வேர்ல்டுலயே பெஸ்ட் செல்லிங் ஸ்மால் கார் ஆஃப் 2014 வந்து ஆல்டோ தாங்க. நியூக்ளியர் வெப்பன்ல புளூட்டோனியம் பட்டாணி சைஸுக்கு தான் இருக்கும். ஆனா ரியாக்ட் ஆச்சு. நீங்க எல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ்ல போய் ஸ்போர்ட் மோட் மாத்திட்டு இருப்பீங்க. சாலா ஏசியை மட்டும் ஆஃப் பண்ண, டாஜ் சார்ஜரே கண்ட்ரோல் பண்ண டாமினிக் டொயோட்டாவே இந்த வண்டியில கை வைக்க உதறும் ஒரு செகண்ட். இல்ல இப்ப நீங்களும் சொல்ற மாதிரி அம்மருக்காக தான் வழி விட்டான் அப்படி இப்படின்னு யாராவது பேசுனீங்கன்னா, நீ போறன்னு அவன் வழி விடல, அவன் வழி விட்டா தான் நீ போகவே முடியும். அஃபோர்டபுள், லோ மெயின்டெனன்ஸ். ஆனா ஆல்டோவை ஜெயிக்க வச்ச நம்ம நானோவை தோக்கடிச்சிருக்கோம் இதே ஊர்ல. ஜெர்மனில ஆல்டோ ஓடிட்டு இருக்குங்க. நான் ஒரு வாட்டி ஊட்டியில ஓட்டினேன் அந்த வண்டியை. என்ன ஹேண்ட்லிங்குங்க! அந்த வண்டியோட வரலாற படிங்க, அந்த வண்டியை ஒரு வாட்டியாச்சும் எடுத்து ஓட்டி பாருங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்டா இருந்தா அப்படி நீங்க பேசியிருக்க மாட்டீங்க. புதுசா காரை பத்தி கத்துக்கிறவங்க முதல்ல இருந்து ரிவர்ஸ்ல இருந்து வாங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில நடந்த ஃபெயிலியர்ஸை பத்தி படிங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய ஸ்பார்க்கா பூமா வெடிச்சிருக்கு அதை பத்தி நீங்க பாருங்க.